ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ சோலோ லெவலிங் சீசன் 3 எபிசோட் 10 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க. சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் நம்ம ஹீரோ டபுள் டஞ்சனுக்குள்ளே போய் அங்கே இருக்கிற எல்லா சிலையும் சும்மா வெளுத்து வாங்கிட்டு இருப்பான். எல்லாத்தையுமே வெட்டி வீசினதுக்கப்புறம் கடைசியாக இருக்கிற அந்த ஆர்கிடெக்ட் இவன் தாங்க நம்ம ஹீரோ யூஸ் பண்ணுற அந்த சிஸ்டத்தை உருவாக்கினவன். இவன் எப்படி அந்த சிஸ்டத்தை உருவாக்கினான், யார் அவன்ற மாதிரி செம ட்விஸ்ட்டாக இருக்கும். அவன் டேய் நான் தான் கடைசியாக இருக்கேன், என்னை தோக்கடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீ கேட்குற கேள்விக்கெல்லாம் பதிலை வாங்கிக்க அப்படி சொல்லிட்டு திமிரா பேசியிருப்பான். அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் நம்ம சவுலுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, சார் இங்கே டபுள் டஞ்சன் மறுபடியும் வந்திருக்கு சார் அப்படி சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம சவுலு ஆர்மர்லாம் போட்டு டஞ்சன் முன்னாடி ரெடியாக வந்து நிற்பார். அப்போ முன்னாடி நிற்கிற அந்த பொண்ணு, சார் ஜின்வு வந்தார் சார், டபுள் டஞ்சன் ஏதோ வந்திருக்கு, சீக்கிரம் உள்ள இருக்க எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்துருங்க இல்லைனா செத்துருவாங்கன்னு சொல்லிட்டு எச்சரிக்கை பண்ணாங்க சார் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே நம்ம சவுலு மனசுக்குள்ளே இப்போ இந்த டபுள் டஞ்சன் மாதிரி வந்திருக்குன்னா நான் இங்கே ஹை ரேங்கில் இருக்கிற என்னோட ஹண்டர்ஸ் எல்லாம் கூட்டு வந்திருக்கேன். ஆனால் இவங்கள வச்சு எல்லாம் தடுத்து நிப்பாட்ட முடியுமா தெரில, ஆனால் சீக்கிரமாக ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம சேர்மன் சவுல் மனசெல்லாம் படப்படன்னு ஆகி மனசு அப்படி ஒரு மாதிரி உறைஞ்ச மாதிரி நின்றும். அங்கே இருக்கிற முன்னாடி இருக்கிற அந்த டஞ்சன் கேட்டை பார்த்து அவர் உறைஞ்சு போய் அசையாமல் அப்படி நின்றுட்டே இருப்பார். அதை பார்த்துட்டு பின்னாடி நிற்கிற ஹண்டர்ஸ் எல்லாம், சவுல் உங்களுக்கு என்னாச்சு, ஏன் அப்படி அசையாமல் நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது தான் இப்போ நம்ம சவுல் மனசுக்குள்ளே எப்படி இருக்குதுன்னா டெத்து, அந்த டெத்து அதோட கோடரை வச்சு நம்ம சவுலோட கழுத்தில் சாவுக்காக ரெடியாக இருக்கிற மாதிரி நம்ம சவுலுக்கு மனசில் யோசிச்சுட்ருக்கோம். அதை யோசிச்சு பார்த்து நம்ம சவுல் இங்கே உள்ளே போனால் மரணம் நிச்சயன்ற மாதிரி என் மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்குது, ஏன் இப்படி தோணிகிட்டே இருக்குது அப்படி சொல்லிட்டு மனசில் தோணிட்டு பின்னாடி இருக்கிற அண்டர்ஸ் எல்லாம், ஏய் இங்கே ஏதாவது பக்கத்தில் எஸ்ராங்க அண்டர்ஸ் இருக்காங்களா அப்படி சொல்லும்போது இருக்கிறாங்க, இங்கே சாகையவும் சாயும் இருக்காங்க, அவங்க ஏதோ வெளியே ஹண்டிங்கு போனதாக கேள்விப்பட்டேன் அப்படி சொல்லும்போது அதை கேட்டு நம்ம சவுலும் அப்படியா அவங்கள சீக்கிரமாக எமர்ஜென்சி அப்படி சொல்லிட்டு இங்கே வர சொல்லுங்கள், அவங்க நம்மளுக்கு உதவி பண்ணியே ஆகணும். சே ஜின்வு, ஹண்டர் சங் ஜின்வு நீ யாருடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்வுவை பார்த்து மிரண்டு போயிருப்பான். அப்படியே அங்கே கட் பண்ணா இந்த பக்கம் டஞ்சனுக்குள்ள நம்ம ஹீரோ ஜின்வு அந்த ஆர்கிடெக்ட் கூட சண்டை போட ரெடியாக இருப்பார். அப்போ அந்த ஆர்கிடெக்ட் அவனோட ரெக்கை எல்லாத்தையுமே கையாக மாற்ற ஆரம்பிச்சிருவான். ஏற்கனவே அவனுக்கு 2 கை இருந்தது, இப்போ 3 3 6 8 மொத்தம் 8 கை அவன் கொண்டு வந்து சும்மா பிரம்மாண்டமாக நிற்பான். ஸ்ட்ரைட்டாக ஓடி வந்து நம்ம ஹீரோவை அந்த ஆர்கிடெக்ட் அட்டாக் பண்ணுவான் பாருங்க. கையை வச்சு முறுக்கிட்டு நம்ம ஹீரோவை குத்த போக நம்ம ஹீரோ அதை அப்படியே பிளாக் பண்ணாலுமே அவன் விட்ட குத்து அந்த அளவுக்கு ஒரு செம்ம ஃபோர்ஸாக இருக்கும். அந்த அளவுக்கு ஃபோர்ஸில் நம்ம ஹீரோவை பறந்து வந்து ஓங்கி ஒரு குத்து விட்டதில் நம்ம ஹீரோ ஜின்வு பறந்து போவான். அப்படி பறந்து போய் அந்த செவுத்துல அடித்து நம்ம ஹீரோட வாயில ரத்தமே வந்துடும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு குத்து விடுவான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ அசந்த நேரத்தில் மறுபடியும் ஓங்கி ஒரு குத்து விட பார்ப்பான். ஜஸ்ட் மிஸ் நம்ம ஹீரோ அந்த அட்டாக் எல்லாத்தையுமே டாஜ் பண்ணி அந்த பக்கம் ஓடுவார். மறுபடியும் விடாமல் அவனோட மறுபடியும் அந்த 2 கையை வச்சு நம்ம ஹீரோவை குத்த வருவான். நம்ம ஹீரோ இருக்கிற எல்லா குத்துலேருந்து டாஜ் பண்ணி எஸ்கேப் ஆகி சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு தடுத்து நிப்பாட்ட ட்ரை பண்ணுவார். அப்படி ஓங்கி குத்த வரும்போது எல்லா அட்டாக்கையும் நம்ம ஹீரோ கையை வச்சு டப்பு 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 டப்புன்னு தடுத்து நிப்பாட்டிட்டு இருப்பார். அதை பார்த்துட்டு அந்த ஆர்கிடெக்ட், பரவாயில்லையாடா உன்னோட திறமை எப்படியோ பயங்கரமாக வளர்ந்துருக்குது, நான் எதிர்பார்த்ததை விட நீ ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் இருக்கிற அப்படி சொல்லிட்டு நறுக்குன்னு மூஞ்சிலே ஒரு குத்து விட்டுருவான் நம்ம ஹீரோட மூஞ்சிலே. நம்ம ஹீரோட மூஞ்சிலேருந்து ரத்தம் அப்படி வெளியே வந்துட்டு இருக்கோம். நம்ம ஹீரோக்கு குத்து வாங்கினதில் செம்ம கோவமாயிரும். அதில் கடுப்பாயி டேய் என்ன தைரியம் இருந்தால் இப்படி பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கையை முறுக்கிட்டு அந்த ஆர்கிடெக்ட் மூஞ்சிலே பொழுக்கணும்னு வைப்பாரு பாருங்க. சும்மா வச்சதில் அந்த ஆர்கிடெக்ட் ஒரே குத்தில் எப்படி பறந்து போய் விழுறான் பாருங்க. அப்படி பறந்து போய் நின்றுட்டு மனுஷங்க கூட சண்டை போடும்போது இந்த அளவுக்கு ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும் நான் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்த்ததில்ல. நீ மனுஷனாக இருந்தாலும் எனக்கு ஒரு ஒர்த்தி ஆப்பனண்ட்டாக இருக்கிற, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குடா அவன் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும்னு அப்படி சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கும்போது அவனோட அந்த ஸ்டோன் மூஞ்சி இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஹீரோ விட்ட ஒரே குத்தில் அவனோட மூஞ்சி விகாரமாக மாறிடும். நம்ம ஹீரோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ நம்ம ஹீரோவனை பார்த்து, நான் இப்போது 103 லெவலில் இருக்கிறேன், இப்படி இருக்கும்போது நான் அந்தளவுக்குலாம் வீக்காக இருக்க மாட்டேன், அப்படி இருக்கும்போது நீ இங்கே என்ன வர வச்சுட்டு அசால்ட்டாக அவனோட இந்த மாதிரியான அட்டாக்கை வச்சு என்னை தோக்கடிக்கலாம் பார்க்குறியா ஆர்கிடெக்ட், நான் கேட்குற கேள்விக்கு ஒழுங்காக பதில் சொல்லு, நீ எதுக்காக சிஸ்டம் உருவாக்குன, அந்த சிஸ்டத்துக்கு எதுக்காக என்ன ஒரு பிளேயராக தேர்ந்தெடுத்த, எதுக்காக இங்கே நடக்குது, இந்த உலகத்தில் என்ன நடக்குது பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதை கேட்டு அந்த ஆர்கிடெக்ட் சிரிச்சுட்டு, உனக்கு எல்லா கேள்விக்கும் இப்போவே பதில் தெரியணுமா, பதில் சொல்கிறேன் நீ என்னை தோக்கடி அப்புறமா நான் பதில் சொல்கிறேன், ஆனால் நான் செத்து போயிட்டா உனக்கு பதிலே கிடைக்காது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறதுக்காக நம்ம ஹீரோ கிட்ட வேகமாக வந்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அவன் கிட்ட போகாமல் தூரமாக போய் சண்டை போடலான்னு சொல்லிட்டு தூரமாக போய் அந்த ரூலர்ஸ் கண்டை பயன்படுத்தி அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதே ரூலர்ஸ் கண்டு பவரை அந்த ஆர்கிடெக்டும் யூஸ் பண்ணுவான். டேய் நீ தூரமாக போய் சண்டை போடுறதுல ஒரு யூஸ் இல்லை, என்னால் இந்த ரூலர்ஸ் கண்டு பவரை யூஸ் பண்ண முடியும்டா அப்படி சொல்லிட்டு அவன் யூஸ் பண்ணி 2 பேரோட பவர் ஒன்றுமே இல்லாத மாதிரி அப்படி வெடிச்சு சதறிட்டு இருக்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோ, நான் தூராமல் நின்று சண்டை போடுறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை, இதுக்கப்புறம் பிளானை மாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆர்கிடெக்ட் சிரிச்சுட்டு, இனிமே தாண்டா ஆட்டமே ஆரம்பிக்க போகுது,
ஒன்று நீ என்னை தோக்கடிக்கணும், இல்லை நான் உன்னை போட்டு தள்ளணும். எப்படியா இருந்தாலுமே உன்னோட கேள்விக்கு பதில் கிடைக்கணுமா கிடைக்காதான்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிய வந்துடும். ஏன்னா நான் தான்டா ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லா வெப்பனையுமே எடுத்து அவனோட அந்த 6 கையிலையும் எப்படி எடுத்து வச்சிருக்கான் பாருங்க. 6 கை, அப்புறம் 2 கையில் 2 ஸ்வாடு, இந்த மாதிரி பயங்கரமாக எல்லா வெப்பனையும் கையில் வச்சுட்டு ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ, ஓ நீ தான் அந்த சிஸ்டத்தை எல்லாத்தையுமே உருவாக்கி எனக்கு இந்த மாதிரியான ஒரு பவரை கொடுத்துருக்க, அது எதுக்காக அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த ஆர்கிடெக்டை பார்த்து கேட்டோடனே அதுக்கு அந்த ஆர்கிடெக்ட் நம்ம ஹீரோ கிட்ட, டேய் தம்பி நான் ஒன்றை சூஸ் பண்ணலப்பா, நான் ஜஸ்ட் இந்த சிஸ்டத்தை மட்டும்தான் கிரியேட் பண்ணேன், உன்னை சூஸ் பண்ணது வேற ஒருத்தன் அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோ, இப்போ எனக்கு டைம் இல்லை, 10 நிமிஷத்தில் டைம் குறைஞ்சிக்கிட்டே போகுது, நான் சீக்கிரமாக அவனை தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, ஏய் உன்னோட அந்த மிச்சம் இருக்கிற டைமில் நீ என்னை தோக்கடிக்கலாம்னு நினைக்கிறியா, அது ரொம்பவே கஷ்டம்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே பறந்து வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணதுக்கு ஒரு ஜம்ப் அடித்து அடிக்க வருவான் பாருங்க. நம்ம ஹீரோ அப்படி எஸ்கேப் ஆகி நிற்கும் போது விடாமல் அவன் கையில் இருக்க அந்த 8 வெப்பனை வச்சுட்டு சரசர நம்ம ஹீரோவை அடிச்சுக்கிட்டே இருப்பான். அப்போ நம்ம ஹீரோவோட மனசுக்குள்ளே ஒரு சின்ன வெளிச்சம் வரும். அந்த வெளிச்சம் நம்ம ஹீரோவோட மைண்டை அப்படி கண்ணை திறந்த மாதிரி இப்போ நம்ம ஹீரோ மைண்டு ரொம்ப ஷார்ப்பாக மாறி இருக்கு. எல்லா சென்ஸும் ரொம்ப ஷார்ப்பாக மாறி இருக்கு. அதுவும் அது கையில் வச்சிருக்க ஒவ்வொரு ஸ்பீரு, ஒவ்வொரு பிளேடு, எல்லா ஹேமர், வெப்பனு எல்லாமே நம்ம ஹீரோக்கு எப்படி மூவ் ஆகுது, அதோட சவுண்ட் என்ன, அது மட்டும் இல்லாமல் அதோட ஸ்பீடு எல்லாமே நம்ம ஹீரோக்கு இப்போ ரொம்ப ஸ்லோவாக தெரியுது. ஸ்பீடாக இருக்கிற எல்லா மூமெண்ட்டுமே இப்போ நம்ம ஹீரோ கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக தெரியுது. அதனால அந்த ஆர்கிடெக்ட் அட்டாக் பண்ணுற எல்லா அட்டாக்லேருந்து நம்ம ஹீரோ அப்படியே அசால்ட்டாக நகுண்டு போயிடுவார், டாஜ் பண்ணிகிட்டே இருப்பார். அதை பார்த்துட்டு அந்த ஆர்கிடெக்ட், என்னடா அவன் நான் இவ்வளோ ஸ்பீடாக அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கேன், அவன் எல்லா அட்டாக்கையும் தடுத்து நிப்பாட்டி டாஜ் பண்ணிகிட்டே இருக்கானே, இதுக்கு வாய்ப்பே இல்லையே, என்னை விட இவன் எப்படி இவ்வளோ ஸ்பீடாக இருக்கான், திடீர்னு எப்படி ஸ்பீடானான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நாம ஹீரோ சரன்ட்டு ஒரு வீசு, அதில் அந்த ஆர்கிடெக்டோட கை துண்டாக போயிடும். அதை பார்த்து அந்த ஆர்கிடெக்ட், இது எப்படி சாத்தியம், இது என்னோட ஃபேக்கான உடம்பாக இருந்தாலுமே இது எப்படி இவன் வெட்டி வீசினா, இதுக்கு வாய்ப்பே இல்லை, அப்படின்னா இவனை சூஸ் பண்ணது அவன் கரெக்டாக தான் சூஸ் பண்ணியிருக்கான் போல இருக்கே, அப்படின்னா இவன் தான் சரியான ஆளா, ஐயோ அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சும்மா மரண மாதம் அவனை பார்த்து முறைச்சிட்டு இருப்பாரு. அப்போ அந்த ஆர்கிடெக்ட் கடுப்பாய், டேய் நீ வெறும் மனுஷன் தான்டா, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும், நான் ஒரு ஆர்கிடெக்ட் என்கிட்டயே அவன் திமிர கட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஜின்வூ அவன் ஸ்டாச்சுஸ் எல்லாத்தையுமே திரும்ப எழுப்பி சண்டை போட வைக்க போகிறத பார்த்துட்டு செம்ம கடுப்பாயி, டேய் எனக்கு சுத்தமாக டைம் இல்லடா அப்படி சொல்லிட்டு வரும்போது அந்த காட் சிலையை மறுபடியும் எழுப்பி விட்டுருவான். அங்கே எல்லா சிலையும் மறுபடியும் எந்திரிச்சு நின்று சண்டைக்கு ரெடி ஆகும். இதை பார்த்து நம்ம ஹீரோ டாமினேட்டர்ஸ் அத்தாரிட்டி ஆக்டிவேட்டட் அப்படி சொல்லிட்டு ரூலர்ஸ் அத்தாரிட்டியை அப்டேட் பண்ணிடுவான் ஆட்டோமேட்டிக்காக. அதை அப்டேட் ஆன உடனே நம்ம ஹீரோ அங்கே இருக்க எல்லா சிலையுமே ஓங்கி ஒரு அடி நடுசில் அடித்ததுலேயே அந்த சிலை எல்லாமே பறந்து போய் விழுந்துரும். அப்போ நம்ம ஹீரோக்கு 3 நிமிஷம் தான் டைம் இருக்கும், அதுக்குள்ளே நான் எப்படியாச்சும் தோக்கடிச்சாங்கன்னு சொல்லிட்டு பறந்து போகும்போது அங்கே அந்த மிகப்பெரிய கடவுள் சிலை கையை முறுக்கிட்டு ஓங்கி நச்சுன்னு ஒரு குத்து விடும் கீழேயே. நம்ம ஹீரோ அந்த அட்டாக்லேருந்து டாஜ் பண்ணி பறந்து போய் சும்மா அந்த சிலை மிச்சம் இருக்கிற சிலை எல்லாத்தையுமே வெட்டி வீசிட்டு இருப்பான். அதனால நம்ம ஹீரோ இந்த பக்கம் வந்து சும்மா சரன்னு அந்த ஆர்கிடெக்டை அட்டாக் பண்ண அவனோட அந்த கையை நம்ம ஹீரோ துண்டா வெட்டி விட்டுருவாரு. அதில் கடுப்பாகி டேய் அப்படி சொல்லிட்டு அவன் சோட வச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருவான். அதில் நம்ம ஹீரோ அப்படி டாஜ் பண்ணிட்டு பின்னாடி போகும்போது பின்னாடி இருந்து பார்த்தா ஒரு மிகப்பெரிய சீல்டு நம்ம ஹீரோ சோல்டரில் வந்து அடிக்கும். என்னடா அது அப்படி சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா அங்கே மிகப்பெரிய சீல்டை வச்சுட்டு அந்த ஸ்டாச்சு நிற்கும். இதை பார்த்த நம்ம ஹீரோக்கு இதுக்கு முன்னாடி இதுதானே என்னோட காலை துண்டாக்குச்சு, டேய் உன்னை விட்ட மாட்டேன்டா அப்படின்னு நம்ம ஹீரோ பறந்து போய் அவரோட அந்த கை முட்டியை வச்சு அதோட தலையில் ஓங்கி ஒரு அடிச்ச அடியில் அந்த சிலையோட தலை சும்மா 2ஆக பொழந்துக்கும். அதை பார்த்து அந்த ஸ்டாச்சு, டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கோவத்தில் அவன் கத்திக்கிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ மறுபடியும் வந்து அந்த ஆர்கிடெக்ட் அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ அந்த ஆர்கிடெக்டை பார்த்துட்டு இந்த வரம் படுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பல்ல கடிச்சிட்டு செம்ம கோவமாக ஓடி வந்து சும்மா சரசன்னு வெட்டி வீசுவான். மிச்சம் இருந்த எல்லா கையும் சும்மா துண்டாக போயிட்டு இருக்கோம். சும்மா நம்ம ஹீரோ பறந்து வந்து அடித்ததில் அந்த இடமே பூம் அப்படின்ற மாதிரி வெடிச்சு சதறி கல்லெல்லாம் பறந்துட்டு இருக்கோம். புழுதியெல்லாம் பறந்து அங்கே புழுதியெல்லாம் போனதுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம ஹீரோ டேகரை வச்சுட்டு அவன் கழுத்தில் ஏன் பண்ணி அவ்வளோதான் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு நாக் அவுட் பண்ணி கழுத்தில் டேகரை வச்சுருப்பாரு. அதை பார்த்துட்டு அந்த ஆர்கிடெக்ட், இரு எதுவும் பண்ணிடாத, நான் தோத்துட்டேன், டெஸ்ட்டு முடிஞ்சுது, இதுக்கப்புறம் நீ கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் கிடைக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்கிடெக்ட் நம்ம ஹீரோக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்க போகிறான். இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க, இந்த சிஸ்டம்னா என்னது, நம்ம ஹீரோக்கு எப்படி இந்த சிஸ்டம் வந்துச்சு அப்படின்ற எல்லா மர்மமான கேள்விக்கும் அடுத்த எபிசோடில் பதில் தெரிஞ்சிடும். இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. அடுத்த எபிசோடு உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட்ல அராய்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.